நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நல்லா இருக்கேன். அப்படியா? டக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே முடிச்சு விட்டு தான் கிளம்பிடுவோம். வீடு பையனை வேறு ஸ்கூலில் இருக்கணும். ஏன்னா இல்லை பிரேக்கர் வச்சு ஆக்சிலேட்டரை போட்டு அவங்க வைக்கிட்டு இருந்தேன். பிரச்சனை மொரட்டு தூக்க மாட்டிருக்கேன். கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா அவனுக்கெல்லாம்? நீங்கள் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் அடித்தேன், எடுக்கல. அவன் நான் அடித்தா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் விட்டேன். அப்புறம் என்னமோ பண்ணுறேன்னு நான் அதுதான் சேஃப்டிக்கு யோகில் ஃபோன் பண்ணிட்டு ப்ரொமோட் பண்ணேன். அப்படியா? ஓ, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்னா அவன் ஒன்றுக்கு 4வே சொன்னேன். நீ சொல்றியா? நான் சொல்லிட்டேன் அவெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டேன் ஃபோனை விட நீ அப்படின்னு. இல்லைண்ணா 7:40 வர சொன்னீங்கன்னு சொன்னானா? அதை அப்போ சொல்லிட்டானா வந்துரு அப்படின்னு. எங்கண்ணா போகணும்? நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். நேராக நல்லூர் போயிரு. சரியா? எங்கே அந்த பேக்கரி கிட்ட திரும்பணுமா? இல்லை, பேக்கரி கிட்ட திரும்பி நேராக காங்கேரி ரோட்டில் போயிரு. அங்கே வண்டியை கொண்டு போய் பிரச்சனாட்டை கொடுத்தோம்னா அவன் இதில் வந்து செட்டிவாளையம் வந்துடுவான். மறுபடியும் செட்டிவாளையத்தை நீ எடுத்தீங்கன்னா நேராக நல்லூர் வந்துடு. நல்லூரில் எடுத்தால் பிரச்சனை செட்டிவாளையம் வந்துடுவான். அப்படியே இறங்கி வீட்டுக்கு போய் 2 பேர்த்துக்கு நோட்டு அடிச்சு விட்டு நாளைக்கு திங்கக்கிழமை போய் லைசன்ஸ் வாங்கி. ஏன் பிரச்சனை? மறுபடியும் நாளைக்கு காலைல வாங்கடா இன்னொரு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டுனாக்கா எனக்கு நேரம் இல்லை. நாளைக்கு தூங்கணும். தூக்கம் முக்கியம் பீலுங்கிற மாதிரி ஆயிடுச்சு பொழப்பு. நல்லா கனவு கண்டுட்டு இருந்தேன். யாரா வந்த கனவுல? கனவு இல்லை, நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இது அப்படி என்ன சொல்கிறோம்? என்னென்ன தான் உருட்டுறா பாரு. திங்கக்கிழமை உங்கள் கூட நம்ம கலையண்ணா வராறா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. நான் சொன்னேன் இன்னைக்கு தான் அவனுக்கு 2 பேர் வரானுங்களாம் அப்படின்னு. நீங்கள் வரீங்களா? அவர் இன்னைக்கு தான் முடிச்சாரு பாவம். இன்னைக்கு தான் முடிச்சாரு? ஆமாம், அவர் மறுபடியும் 15 நாள் வந்துட்டார். அப்படியா? ஆமாம். பொறும்சாமி சாமி அது போட்டு நின்றுருக்கு. சாமி போயிடலாம். கொத்துனாப்புல போயிடுவோம். நம்ம போக மாட்டோம், அவர் போயிடுவார் பாவம். மெதுவாக போகலான்டா. இதுக்குடா இல்லை நீ வந்தனே கார் ஏறி உட்கார ஓட்டுன்னு சொல்லி சொல்லிட்டேன்ல. நான் ஏதாச்சும் பேசு, நான் ஜாலியாக பேசிட்டு தான் இருக்கேன். அப்புறம் அவசரப்படுறேன். இப்போ வெளியே வந்து இப்போ போயிடலாம். எங்கே மிதிக்கணுமோ அங்கே மிதிக்கணும். வேலை 4வது கீர் போட்டுக்கணும். வேலை ஒரு அடி வாங்கிட்டே அதுக்கு மேலே அடி தான். முடிச்சு தான் போட்டுருக்கணும். நீ பாதி கழிச்சு அப்புறம் போட ட்ரை பண்ண பிள்ளைங்கள 3வது கீர் போட்டுட்டு 5வது கீர் போட்ட வத்தியில் காரணம் அடிச்சிருக்கணும். காரன் பெருவரல் அடிக்கணும். சும்மா தூக்கி அடிக்கணும். எங்கள் காலத்தில் ரத்த நடுவில் இருந்துச்சுன்னா எப்படி அடிக்கிறதே தெரியல. எனக்கு எட்டவே இல்லை கட்ட வரல. ஏஐ
மாற்றிக்கோ. ஏய் ஆமா. நீ மனசில் நினச்சா ஆர்ன் அடிக்கிற மாதிரி. எல்லா வண்டியும் இப்படி தானே இருக்கும், வேறு வழி இல்லை. பெரியவர்கள் கண்டிப்பாக எட்டும், எட்டாமல் கிடையாது. இங்கே இருக்கும் அழகா வண்டியா. நேற்று வேற கமலேஷ் போய் அவுட் ஆகிட்டு வந்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமாம், ஃபஸ்ட்டு அவன் தான் வண்டி எடுக்க விட்டாங்க. வண்டி எதுவும் மண்ணில் இறக்கி வச்சுருந்தாங்கன்னா சரி மூவ் பண்ணுறான் என்ன பண்ணிட்டான், எக்ஸைட்டர் ரேஸ் பண்ணி கிளச்சிருந்து காலை எடுத்துட்டான். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆகலை, வண்டி ஆஃப் ஆகலை, அது டக்குன்னு வெடுக்குன்னு வந்துடும் வண்டி. ஆர்டிஓ உட்கார வச்சு அப்படி ஓட்டக்கூடாது. அங்கே என்ன நடக்கணும்? ஒன்றும் நடக்காது. எந்த கிரவுண்டு? செகண்ட் கீர் போட்டுருக்கோம் வீரவண்டி. தேர்ட் கீர் போட்டு யார் நான் அந்த சந்துக்குள்ள கார் ஓட்டிட்டு சூப்பராக ஓட்டான்டா அவன். 15 நாள் கழிச்சு வந்தான்டா தம்பி, 10 நாள் கழிச்சு. சூப்பராக ஓட்டினான். மெயின்ட்ரி நல்லா தான் ஓட்டினான், சந்துக்குள்ளி நல்லா தான் ஓட்டினான். அங்கே போய் நல்லா தான் ஓட்டி காட்டியிருக்கான். ஆர்டிஓ இல்லாதப்போ அவன் ஓட்டி காட்டியிருக்கான். அப்போ நல்லா அங்கே நம்ம இன்னொரு ஆள் வருவாங்க. ஹெய்லைட்டை திரும்ப எப்போ நான் போட்டுருவாங்க? மறுபடியும் 15 நாள் வெயிட் பண்ணோம். ஐயோ, மறுபடியும் 1000 ரூபா பணம் கட்டணும். 1500. ஏன்னா இதுக்கே எக்ஸ்ட்ரா 400 எடுத்துட்டாங்க. மறுபடியும் 1000 ரூபா பணம் கட்டணும். ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா போனோமா போய் பக்குவமாக டக்குன்னு வேலையை முடிச்சோமா வந்தமா இருக்கணும். ஆனால் இவன் லைசன்ஸ் வாங்கிட்டான். யார்? அகிலா? இல்லைடா, அகில் கூப்பிடவே இல்லை இப்போ வரைக்கும். முஸ்லீம் நேற்று போய் வாங்கிட்டு தான். அகிலுக்கு ஏதோ கவுன்சிலிங் வேலை போயிட்டு இருக்கான். அப்படியே விட்டான், மறந்துட்டாங்க. அப்படியா? அவனை கூப்பிட்டு கேள்றா என்ன கண்டிஷன் இருக்கிறான்னு. பாவம்டா நீ. முன்னாடியே கேட்டேன், போன மாசமே கூப்பிட்டு கேட்டேன் அவன்கிட்ட. நான் அவன் எடுத்துருப்பான்னு சொல்லி தான் சரி என்னடா எடுத்துட்டு என்னன்னு கூப்பிட்டேன். அவன் என்ன நான் போவே இல்லை. டேடி கேட்டு போட்டுருவான். கையோட லைசன்ஸ் வாங்கிட்டா டென்ஷன் இல்லாமல் போயிடலாம். அவனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ஆனால் உங்களுக்கு முன்னால் வர வேண்டியவன். 27 அன்னைக்கே சொன்னான். நிஜமாக நல்லா ஓட்டினான். ஏன் தாத்தாவன் அந்த பையன் நீட்டாக ஓட்டினான்ல. பைக்கு தான் வளர்த்திடுவேன். பைக்கில் தான் வளர்ப்பிடுவேன். யூனிக்கான எட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு போனான். வண்டி கூட ஓட்டி பழகிட்டு போகிறாங்க. தேர்ட் கீர் போட்டுக்கணும். சூப்பராக ஓட்டணும். 3வது கீர் போடாமல் போயிட்டு இருக்கிறேன். வயசுனாவே அடினா என்ன பண்ணுவேன்? செகண்ட் கீர் டிவைட் இருக்குடா. இல்லைப்பா அவனை சொன்னேன், உன்னையா சொல்கிறேன். போனா பார்க்கலையா நீ? நம்ம ஜிஹெச் வாசல் ஒரு டிவைட் வச்சுருக்காங்கல்ல. போன வாரம் ஒரு ஐயன் பாவம், அவர் பேரை அந்த அம்மா ஐயன் எக்ஸலு ஒரு டூரிஸ்ட் வண்டி இப்படி போயிட்டு இருக்கு. சைடில் போனவர் டிவைடரை பார்த்து பிரேக்கை பிடிச்சி பார்த்துருக்காரு, பிடிக்க முடியல. விட்டா வருவார் டிவைடர் பொலி. சிரிக்காதுடா பாவம், கீழே வந்து தலையில் அடிச்சு ரசமே வந்துடுச்சு. நீ சொல்றது சிரிப்பா இருக்கு, அங்க வந்து சிரிப்பா இருக்கு. ஐயோ பாவம், அவர் எந்திரிச்சு நாங்கள் தான் தூக்குறேன். பிரேக் பிடிச்சி பார்த்தேன் சாமி, நிற்கல சாமினாரு. ரைட்டு என்ன சொல்கிற மொழியில். அப்போ கொஞ்சம் மெதுவாக வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னா. யாரா அவன்? தெரிஞ்சு வராங்கல்ல. தெரிஞ்சு போனாங்க, நான் அதான் பண்ணி தட்டுனா தெரிஞ்சுக்கலாம். அப்பா நல்லா இருப்பான். காருக்கு என்ன கார் சிம்பிளாக
இண்டிகேட் லெஃப்ட் போட்டு வேலை ஓரமாக வேலை. சிம்பிள் லாஜிக் தான் பிரச்சனை. இப்போ வண்டி வேலை ஓரம் கட்டுறான் பார்த்துக்கோ. இப்படி தான் உனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடிபி வந்து வண்டி இப்படி நிறுத்தி வச்சுருப்பான். எல்லாமே வச்சுக்கோ, வண்டி இப்படி நிறுத்தி வச்சுருப்பான். வண்டி நீ ஏறி பாரு, சீட் பெல்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரியா? இங்கேருந்து உன்னால் எவ்வளோ சீக்கிரம் 3வது கீழ் 4வது கீழ் போகிறாங்க போகும். இந்த தள்ளு வண்டிக்கிட்டே போட்டாலுமே நீ இறங்கிக்கலாம். இந்த தள்ளு வண்டி வண்டி நிற்கிதுல்ல, பேட்டரி வண்டி, அங்கே போட்டாலும் நீ இறங்கிக்கலாம். போகலாம், அதில் போடு பார்க்கலாம். நானா நீங்கள் தான் வாங்க சோழி முடிஞ்சு நான் அப்படியே சாப்பிடும் ஒரு அப்பப்போ தாடி விட்டுருவேன். ஐயோ ஐயோ, யார் அந்த மேம் வரும்? பட் இண்டிகேட்டர் இப்படி போடக்கூடாது. இல்லை, மேடம் நின்ட்டாங்க. இல்லை, நான் இப்போ இடையில இப்போ அந்த மேடம் சார் தான், 2 மேடம் வருவாங்க, இந்த சார் வருவாங்க, அவ்வளோதான். இப்படிலாம் இந்த சைடு இந்த வேலை செய்யக்கூடாது. கமலேஷ் இந்த வேலை செஞ்சு இப்போ விட்டாங்க. தேடிக்கு இப்படி அவசர அவசரமாக ஓட்டக்கூடாது. அதை வச்சு கண்டுபிடிச்சேன். இந்த 4 கீர் போட்டானா அவ்வளோதான். வண்டி இண்டிகேட் லெஃப்ட் போகிறோம், போட்டு இறங்கிக்கலாங்க. அடுத்த நாள் வரும். அவங்களுக்கு அவ்வளோதான் டைம் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோதான். இன்னும் மாதிரி அங்கே 100 பேர் இருப்பாங்கடா ஒரு நாளைக்கா? ஆமாம். பண்ணியிருக்காங்கன்னா 100 பேர்னா ஒரு 20 பேரை வச்சுக்கணுங்களா? அது அவங்களா கழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தம்பி இப்போ எப்படி பண்ணா பாரு. ஆரம்பமே இப்படி இருந்துச்சா என்ன? அப்படி பண்ணக்கூடாது. அங்கே போய் தான் நிதானமாக இருக்கணும். பட் நானாக இருந்தால் 2வது கீழ் தான் போட்டுருக்கேன். அப்படியா? ஆமாம், பரவாயில்ல. 3 அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு போய். நாளைக்கு போடலாமா? 4 ரூட்லேயே படுத்துக்கலாம். 4வது கீழ் போட்டுருந்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி இருக்கும். இல்லை, இப்போலே இந்த பொருள் போடுறான். நம்ம கரெக்டாக 8 கிலோமீட்ரு 12 நிமிஷம். இப்போ அங்கே நிறுத்தாமல் இருந்திருந்தோம்னா 11 நிமிஷம் தான். ஏவில 32ல் எடுத்தான். இப்போ எவ்வளோ நிற்கிது எங்கள் வீட்டு? 39. சரிச்சுக்கிட்டே போகும்போது 40 ஆயிரும். 8 கிலோமீட்ரு. டேட் மெயினில் வச்சுட்டே திருப்பிங்கன்னா இருக்கு. ஏன்னா டேட் ஆனோடனே கூப்பிட்டீங்க டக்குன்னு. இல்லை, நான் எனக்கு முடிஞ்சு ஒரு நாளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிருந்தேன் நான். அப்படியா? எனக்கு அடுத்து இன்னைக்கு முடிஞ்சுன்னா நாளைக்கு கூப்பிட்டேன். அதான் சொல்கிறேன், முடிஞ்ச அன்னைக்கே கூப்பிட்டீங்களே. ஒன்றும் எல்லாரும் முடிஞ்சு எனக்கு கூப்பிடாம இருக்காங்க. அப்படி இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. இல்லை, முன்னாடியே சொல்லி எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி போர்டுக்கிட்டேன், நல்ல ஒரு போர்டுக்கிட்டேன். அந்த ஒருத்தர் வரது இல்லையாண்ணா? அந்த எல்எல்ஆர் முடிஞ்சு 7 மாதம் 8 மாதம் ஆகுமா? நான் தான் வராதுன்னு தீபக். 8 மாதம்? ஆமாம், 10 மாதம் ஆச்சு அவனுக்கு எல்லாரும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம்.